ततः खड्गमुपादाय शतचन्द्रं च भानुमत् अभ्यधावत् तदा देवीं दैत्यानाम् अधिपेश्वरः। ततः खड्गमुपादाय शतचन्द्रं च भानुमत् अभ्यधावत् तदा देवीं दैत्यानाम् अधिपेश्वरः. அந்த தைத்தியன் என்ன பண்ணா, தைத்தியா அதிபேஸ்வரஹா, தைத்தியானாம் அதிபேஸ்வரஹா, தைத்தியனோட அதிபதியான சும்பன் என்ன பண்றானா, ஒரு பெரிய வாழை எடுக்கிறான். தத கட்க, அதுக்கப்புறம் தத கட்கம் உபாதாய, பெரிய வாழை எடுக்கிறான். இப்போ அந்த வாழை எப்படி இருக்கான், சதச்சந்திரம் ச பானுமத்து, சதனா 100, 100 சந்திரன் போல அந்த இதுல கர்வு, இந்த வாள் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த ஷார்ப்னஸ் சொல்றான், அந்த குத்தினா மாதிரி சந்திரன் ஆகாரத்துல ஷார்ப்பா இருக்கான், 100 இருக்குங்கிறா. அது எப்படி இருக்கு அப்ப பார்க்கத்த, பானுமத்து, பானுனா சூரியன், சந்திரனை மாதிரி அது வந்து அந்த கருஸ் இருக்குதுல, அது சூரியனை மாதிரி பிரகாசிக்கதான். தட் மீன்ஸ் அதனோட ஷார்ப்னஸ் அப்படி இருக்கு. ரொம்ப ஷார்ப்பா இருந்தா பளபளபளான்னு மின்னும் இல்லையா, அந்த மாதிரி சூரிய தேஜஸ் மாதிரி இருந்துதான் அவனோட கட்கம். அபியதாவத் ததா தேவி, இப்போ தேவி என்ன பண்றா, அந்த சூரியனை மாதிரி ஜொலிக்கிற வாழை என்ன பண்றா தேவி, அதை எடுத்து அவன் பாஞ்சுண்டு வரான். ஸோ தேவி அந்த வாழையும் வட்டி போட போறா இப்போ. ஸோ தைத்தியானாம் அதிபேஸ்வரஹா, தைத்தியனோட அதிபதியான சும்பன் ஒரு பெரிய வாழை எடுத்துட்டு வந்தான். அந்த வாழை அநேக கருவு இருக்கிறதுல 100 சந்திரக்கலை இருக்கிற மாதிரி இருக்கிற வாழு சூரியனை மாதிரி பிரகாசிக்கிறது, அப்படி ஜொலிக்கிறதாம். அதையும் எடுத்துட்டு அபியதாவத் ததா தேவி, தேவி முன்னால பாஞ்சுண்டு வரான் சும்பன். தஸ்யா பதத ஏவாஷு खड्गं चिच्छेद चण्डिका धनुर्मुक्तैर्षितैर्बाणैः चर्मचार्ककरामलम् तस्या पतत एवाशु அந்த இவன் பாஞ்சு வார்த்த தேவி என்ன பண்றாளாம், खड्गं चिच्छेद चण्डिका, அந்த கையில खड्गத்தை வச்சிருக்கா இல்லையா, பெரிய வாளை வச்சிருக்கான்னு சொன்னோமே, அந்த வாளை என்ன பண்றாளாம் தேவி, தனுர்முக்தைஹி, தன்னோட தனுசை எடுத்துட்டு அதை தனுசை விடுறா. அந்த இதனால என்னது, அந்த खड्गம் அப்படியே முறிஞ்சு விடுறதா, உடஞ்சு போயிடுறது. ஷிதைர் பாணைஹி, சர்மனா அந்த ஷீல்டு, ஓகே, எப்பவுமே அந்த வாளும் ஷீல்டு தானே வச்சுருப்பா, அந்த ஷீல்டையும் தேவி என்ன பண்ணி விடுறாளாம், உடைச்சு விட்றா. அவன் கையில் இப்போ வாளும் இல்லை, அந்த ஷீல்டும் இல்லை, அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வச்சிருந்த ஷீல்டும் இல்லை, தேவி வாளையும் வந்து வட்டி போட்டு விட்றா. அதனால வாளும் ஷீல்டு ரெண்டுமே அவனோட உடஞ்சு போயிடுறது, எல்லாம் பொட்டி விடுறது. தேவி எல்லாத்தையும் சகலமாக நாசமாக்கி விட்றாளாம். ஸோ எதுவும் கையில் இப்போ அவங்ககிட்ட இல்லை. ஹதாஸ்வசத்ததா தைத்யஹ சின்னதன்வா விசாரதிஹி ஜக்ராஹமுத்கரம் கோரம் அம்பிகா நிதனோத்யதஹ. ஸோ ஹதாஸ்வச ததா தைத்யஹ சின்னதன்வா விசாரதிஹி. ஹதாஸ்வம், அஸ்வம்னா என்னது, குதிரை. அவனோட குதிரையும் கொல்லப்பட்டாச்சு. தேவி வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிவிடல, அதில் குதிரையும் போயிடுறது. அஸ்வம்னா குதிரை. ச ததா தைத்யா, அந்த தைத்தியனான சும்பனோடு சின்னதன்வா விசாரதிஹி, சாரதி, அவனோட ரதத்தை ஓட்டப்பட்ட சாரதி இருந்தான் இல்லையா, தட் மீன்ஸ் அவனோட சாரதியும் போயிடுறான். அந்த குதிரை கட்டியிருந்தா இல்லையா அந்த தேருக்கு, அந்த தேரு குதிரை சாரதி எல்லாமே நாசமாயிடுறதான். தேவி எல்லாரையும் நஷ்டப்படுத்தி விடுறா. ஸோ நஷ்டப்பட்ட குதிரை இல்லாதவனுமான நஷ்டப்பட்ட சாரதியும், அவனுக்கு சாரதியும் இல்லை, இப்போ குதிரையும் இல்லை. அதுபோல் அவன் வச்சுருந்த அந்த வில்லையும் தேவி எல்லாம் உடைச்சு விட்றா, எல்லாம் அவனோட போயிடுறது. அந்த சும்பன் என்ன பண்றான் இப்போ அடுத்தது, ஜக்ரா முத்கரம் கோரம் அம்பிகா நிதனோத்யதா. முத்கரம் சொல்லப்பட்டது உலக்க மாதிரி உள்ள சாதனம், ஓகே. முசலானும் பார்த்தோம் நம்ம, முசலான்னா உலக்க தான். இங்கே முத்கரம் சொன்னால் இது ஒரு முள்ளு மாதிரி இருக்குமா, இந்த இது நீங்கள் பார்த்துருப்பேன், இந்த இதுலலாம் காட்டியிருப்பா, பெரிய ஒரு உலக்க, அதிலெல்லாம் முள்ளு குத்தினா மாதிரி, ஆணி இது பண்ணினா மாதிரி இருக்கும், ஆணி அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குமாம் அது, அதுக்கு முத்கரம் பேர். இவன் என்ன பண்ணுறான், முத்கரம் கோரம், அந்த முத்கரத்தை எடுத்துக்கிறான், ரொம்ப பயங்கரமா தேவிட்ட யுத்தம் பண்ணறதுக்கு, அவளை எப்படியாவது கொண்டு விடணும். அம்பிகா நிதனோத்யதா, இந்த நிமிஷம் இந்த தேவியை நம்ம சர்வநாசம் பண்ணணும். அந்த தேசத்துல வந்து அவன் அந்த முத்கரம் சொல்லப்பட்ட ஆயுதத்தை எடுத்துட்டு வரான். இப்போ அவங்ககிட்ட குதிரையும் இல்லை, ரதமும் இல்லை, சாரதியும் இல்லை, அவங்ககிட்ட வேற எந்த ஆயுதங்களும் இல்லை. அதனால முத்கரம் சொல்லப்பட்ட ஆயுதத்தை எடுத்துட்டு தேவியை பார்த்து வரானா. சிச்சேதா பததஸ்தஸ்ய முத்கரம் நிஷிதைஷரைஹி ததாபி சோப்யதாவத்தாம் முஷ்டிமுத்யம்ய வேகவான். ஓகே, சிச்சேதா பததஸ்தஸ்ய முத்கரம் நிஷிதைஷரைஹி. ஸோ இவன் என்ன பண்ணுறான், தேவியை நோக்கி பெரிய முத்கரம் சொல்லப்பட்ட அந்த உலக்கை, முள்ளு உலக்கை எடுத்துன்னு வரான் சும்பன். ஸோ அதை தேவி பார்க்குற, அவள் என்ன பண்ணுறா, உடனே அவனை அந்த முத்கரம் வச்சுன்னு வரான் இல்லையா, அவனை வந்து தன்னோட ஷரத்தால் சேதிக்கிறான், அம்பை விட்டு அவனை அந்த முத்கரத்தையும் நாசமாக்கி விடுறான்.
இப்போ அவன் எப்படி இருக்கானாம், ததாபிய சோவிய தாவத்தா முஷ்டி முத்தியம்ம வேகவான். அவன் கையில இப்ப எந்த ஆயுதமும் இல்லை, நிராயுதனா நிற்கிறான். அதனால அவன் என்ன பண்றான்னா, தன்னோட முஷ்டி கையை அப்படியே பிடிச்சுட்டு முஷ்டியால தேவியை அடிக்கலான்னு சொல்லி முஷ்டியை பிடிச்சுட்டு வேகவான் வேகமா தேவியை பார்த்துட்டு வரான் சும்பன். சமுஷ்டிம் பாதயாமாஸ ஹிருதயே தைத்ய புங்கவஹ தேவ்யாஸ்தம் சாபி சா தேவி தலே நூரஸ்ய தாடயத். சமுஷ்டிம் பாத்தயாமாஸ, சானா அவன் சும்பன் முஷ்டியை பிடிச்சுட்டு தேவியை பார்த்து ஓடி வரான், வேகமா வரான். வந்துட்டு என்ன பண்றானா, முஷ்டினா தெரியுமில கையை மடக்கி குத்துறது. அப்படியே கையை மடக்கி ஹிருதயே தைத்திய புங்கவஹா, தேவியோட ஹிருதயத்துல அப்படியே மாறுல ஒரே ஒரு குத்து ஓங்கி குத்துறானாம். அப்ப என் தேவி என்ன பண்றா, தேவியாஸ்தம் சாப்பிசா தேவி, தேவி சும்மா இருப்படா, அவளும் என்ன பண்றா, தன்னோட தலே நோ ரஸ்ய தாடையத்து. தலைனானது கை கரத்தலம் சொல்றோம் இல்லையா, கையோட அடிபாகம். ஓகே, நம்மளோட பாம் அந்த இதால கன்னத்துல இப்படி அரைவோம் பாருங்க, அந்த மாதிரி தேவி தன்னோட தலாவால கை கரத்தலத்தால அவனோட ஹிருதயத்துல அப்படியே ஒரு அடி அவளும் போடுறாளாம். இவன் கையை மடக்கி அடிக்கிறான், அவள் கையை திறந்து அடிக்கிறா. இந்த மாதிரி இங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஆயுதம் இல்லை, ரத்தம் இல்லை, அதனால துவந்த யுத்தம் மீன்ஸ் பூமியில நின்று ஆயுதம் இல்லாதக்கு கையால குஸ்தி பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி துவந்த யுத்தம் ஆரம்பமாகுது. அது ரொம்ப கனகம்பீரமா யுத்தம் நடக்கிறது. யாருக்கு, சும்பனுக்கும் அம்பிகாக்கும் யுத்தம் தொடங்குறது. இங்கே தல பிரஹாராபிஹதோ நிபபாத மஹீதலே சதைத்யராஜ சஹசா புனரேவ ததோத்திதஹ. தல பிரஹாராபிஹதோ நிபபாத மஹீதலே, அவன் முஷ்டியால தேவி அடிக்கிறான், மார்ல குத்துறான் தேவியோட ஹிருதயத்துல. ஆனா தேவிக்கு ஒண்ணுமே ஆறுது இல்லையாம் அந்த குத்தல். ஆனா தேவி தன்னோட தலால அடிக்கிறாளே, கரத்தலத்தால அடிக்கிறாவனே. அப்ப அவன் என்ன ஆடுறான், நிபபாத்த மஹீதலே, மஹீதலேன்னா பூமியில விழுந்துடுறான் அவன், அந்த ஒரு அடியில பொத்துக்கடின்னு கீழே விழுறான். சதைத்திய ராஜா தைத்திய ராஜா சஹசா புனரேவ ததோத்திதா, பூமியில விழுந்ததும் என்னன்னா உடனே வேகமா எத்தனை ஸ்பீடா விழுறான் அதே வேகத்துல புனரேவ ததோத்திதா ஏந்துடுறானா. அவனுக்கும் ஒன்றும் ஆறுதில்லை, அதனால டக்குன்னு அவன் ஏந்து திருப்பி யுத்தத்துக்கு தயாராகி நிற்கிறான் அவன். உத்பத்ய ச பிரகிருஹ்யோச்சைஹ தேவீம் ககனமாஸ்திதஹ தத்ராபி சா நிராதாரா யுயுதே தேன சண்டிகா. உத்பத்ய ச பிரகிருஹ்யோச்சைஹ தேவீம் ககனமாஸ்திதஹ, இந்த கீழே விழுந்தான் இல்லையா அவன் பூமியில, உடனே ஏந்திருந்து நிற்கிறானா. நின்னுட்டு என்ன பண்றான், தேவி அப்படியே மேல தூக்காரான். அவன் தூக்கின்னு மீன்ஸ் மேல வரா தேவியும், எங்க ஆகாசத்துல, இப்ப பூமியில இல்லை, ககனமாஸ்திதா மேல கூப்பிடுறான் அவன். தத்ராபிசா நிராதார, இப்ப தேவியும் நிராதாரன் அவள் பூமியிலே இல்லை, இப்போ காலு பூமியில தொடாதைக்கு நிற்கிறாளாம். தட் மீன்ஸ் அவள் மேல நிற்கிறா சொல்றா, ஆகாசம் தொடுற மாதிரி நிற்கிறா. இவனும் ஆகாசத்துல இருக்கான். ஆகாசத்துல ரெண்டு பேரும் யுயுதே தேன சண்டிகா, சண்டிகா கூட இந்த சும்பன் ஆகாசத்துல யுத்தத்தை பண்றான். இப்போ பூமியிலேருந்து அவன் மேலே ஆகாசத்துல மீன்ஸ் மேலே இல்லை கீழே மேலே அந்த மாதிரி நடுவுல நின்று யுத்தம் பண்றான் சொல்லி சொல்றான் இந்த ரிஷி. இப்போ நியுத்தம் கேததா தைத்யஹ சண்டிகா ச பரஸ்பரம் சக்ரது பிரதமம் சித்த முனி விஸ்மயகாரகம். இவா ரெண்டு பேருக்குமே யுத்தம் நடக்கிறது, ரொம்ப கம்பீரமா முஷ்டி யுத்தம் நடக்கிறது, துவந்த யுத்தம். அது ஆயுதங்கள் ஒன்றும் இல்லாத யுத்தத்தை பண்றாள், ஆகாசத்துல நின்றுட்டு பண்றா. ஸோ இந்த துவந்த யுத்தம் பண்றது ரொம்ப கனகம்பீரமா இருக்காம். அதெல்லாம் யாரு பாக்குறா, முனி விஸ்மயக்காரர்கள், முனிகள் சித்தர்கள் எல்லாம் பாக்குறலாம். அதனால பார்த்தப்ப அவளுக்கு என்ன இருக்கு, விஸ்மயக்காரகம். விஸ்மயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்காம். ஒரு நிராயுதரா நின்றுண்டு ஆயுதம் கையில இல்லை, ரெண்டு பேரும் பூமியில தொடாதைக்கு நிற்கிறா, ஆகாசத்திலே நின்றுண்டு இப்படி வரும் முஷ்டியை வச்சுன்னு இப்படி யுத்தம் பண்றாளே அம்பிகையும் அந்த அசுரனும் சொல்லி ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கு அந்த யுத்தம். ஆச்சரியமா அவெல்லாம் பாக்குறா சொல்லி சொல்றா. ததோ நியுத்தம் சுச்சிரம் கிருத்வா தேனாம்பிகா சஹ உத்பாத்ய பிராமயாமாஸ சிக்ஷேப தரணீதலே. தத்தோ நியுத்தம் சுச்சிரம், தத்தோ அதுக்கப்புறம் இந்த யுத்தம் எப்படி நடக்கிறது, ஆகாசத்துல நிராயுதரா ரெண்டு பேரும் யுத்தம் பண்றா. கிருத்வா தேனா அம்பிகா சஹா, அம்பிகா கூட அந்த அசுரனும் ரொம்ப கம்மி சமையல நிறைய நேரம் ரொம்ப கம்பீரமா யுத்தம் நடக்கிறதா. அதுக்கப்புறம் தேவி என்ன பண்றா, உத்பாத்திய பிராமயா மாசா, அந்த துவந்த யுத்தத்துல அவனை தூக்குற, அப்படியே தேவி தூக்கிட்டு பிராமயா மாசானா சுத்துறது, அப்படியே அவனை பிடிச்சு அப்படியே கடகடகடான்னு சுத்துறாளாம். சுத்திட்டு என்ன பண்றா, சிக்ஷேப தரணி தலை, ஒரே ஒரு எரியறா அவனை, அப்படியே மேலேந்து கீழே பூமியில பொத்துன்னு அவன் விழறான்.
அப்படி தேவி அவனை சுத்தி ஒரு கீழே தூக்கி போட்டு விடுறான். அப்படியே பூமியில வந்து அசுரன் விழுந்து விடுறான். சக்ஷிப்தோ தரணீம் பிராப்ய முஷ்டிமுத்யம்ய வேகிதः அப்யதாவத துஷ்டாத்மா சண்டிகா நிதனேச்சயா. சக்ஷிப்தோ தரணீம் பிராப்ய முஷ்டிமுத்யம்ய வேகிதः அப்யதாவத துஷ்டாத்மா சண்டிகா நிதனேச்சயா. ஸோ தரணியில் விழுந்து அந்த சும்பன் என்ன பண்ணுறான், கீழே மேலேருந்து கீழே தேவி சுற்றி போடுறான் இல்லையா, அவன் கீழே விழறான். திருப்பி அவன் என்ன பண்ணுறான், ஏந்திருந்து தன்னோட முஷ்டியை பிடிச்சிட்டு யுத்தத்துக்கு வரானா. தேவியே எப்படியாவது கொல்லணும், சண்டிகா நிதனேச்சயா, அந்த இச்சையை வச்சுட்டு வரானா. அபியதாவத துஷ்டாத்மா, துஷ்ட ஆத்மாவான அந்த சும்பன் தேவி எப்படியாவது கொண்டு விடணும்னு சொல்லி அந்த இச்சையோட முஷ்டியை பிடிச்சிட்டு வேகிதா வேகமா தேவியை பார்த்துட்டு திருப்பி வரானாம். தமாயாந்தம் ததோ தேவி சர்வதைத்ய ஜனேஸ்வரம் ஜகத்யாம் பாதயாமாச பித்வா சூலேன வக்ஷசி. தமாயாந்தம் ததோ தேவி சர்வதைத்ய ஜனேஸ்வரம் ஜகத்யாம் பாதயாமாச பித்வா சூலேன வக்ஷசி. ஸோ சும்பன் என்ன பண்ணுறான், கீழே விழுந்தான், திருப்பியும் ஃபாஸ்ட்டாக ஏந்திருந்து வரான் தேவியை கொல்லற இச்சையை வச்சுண்டு. ஸோ சும்பன் தேவிகிட்ட வரத்த தேவி அவனை பார்க்குறா. பார்த்துட்டு என்ன பண்ணுறா, வக்ஷசி அவனோட வக்ஷஸ்தலம், வக்ஷனா ஹிருதயத்தில் தன்னோட திரிசூலத்தால் அப்படியே ஒரு குத்து குத்துறா. ஸோ அப்படியே பொழந்துடுறாளாம் அவனோட ஹிருதயத்தை. ஸோ அப்படியே பொழந்தவன் என்ன ஆயிடுறான், ஷூலேன வக்ஷசி சூலத்தால் பொழக்கிறதுனால பாத்தையா மாச ஜெகத்யா அவன் வந்து பூமியில் அப்படியே திருப்பி விழுந்துடுறான். ஏன்னா அவனால் நிற்க முடியறதில்லை, தேவி அவனோட ஹிருதயத்தை அப்படியே ரெண்டா பொழந்து எடுத்துடுறான், ரெண்டா ஆக்கி விடுறானாம். அப்போ அவன் கீழே விழுந்து விடுறான் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்றான் இங்கே. சகதா சுஃபபாதோர்வ்யாம் தேவி சூலாக்ரவிக்ஷதः சாலயன் சகலாம் பிருத்வீம் சாப்தித்வீபாம் சபர்வதாம். சகதாசு பபாதோர்வ்யாம் தேவி சூலாக்ரவிக்ஷதः சாலயன் சகலாம் பிருத்வீம் சாப்தித்வீபாம் சபர்வதாம். ஸோ சூலத்தால் தேவி பிரகரணம் பண்ணுறான், அவனுடைய ஹிருதயத்தை அப்படியே குத்தரா, குத்தி வந்து கீழே விழறான், அவனோட பிராணம் போயிடும். அவன் விழுந்தது எப்படி இருக்குது, பூமியில் விழுந்ததும் அந்த பூமியில் வந்து பூகம்பமே வரா மாதிரி இருக்கான், பூமியில் நடுங்கிறதாம். அதுபோல் சாலையன் சகலாம் பிருத்வி, பிருத்வினா பூமியில் பூகம்பம் வந்தா மாதிரி அது சாப்தி தீபாம் சபர்வதாம். தீபம்னா ஐலாண்டு, ஓகே, வெள்ளம் இருக்கிற இடமெல்லாம் என்ன ஆயிடுது, சுனாமி வந்தால் எப்படி இருக்கும், அப்படியே பொங்கறது இல்லையா தண்ணியெல்லாம் சமுத்திரத்தில், அந்த மாதிரி சுனாமி வந்தா மாதிரி சமுத்திரமெல்லாம் ஆயிடுறதாம். சபர்வதாம் பர்வத்தங்கள்லாம் எப்படி இருக்கு, ஆடி விடுறதாம். அப்படியே பர்வத்தம்னா ஆடாத்தது இல்லையா, அச்சலம் இல்லாதது, அந்த மாதிரி உள்ள பர்வத்தம் கூடி ஆடி விடுறதாம். அந்த மாதிரி அவன் கீழே விழுந்ததுனால அந்த எஃபெக்ட் அப்படி தோணுறதாம். பூமி நடுக்கம் வருது, சமுத்திரமெல்லாம் சுனாமி வந்தா மாதிரி ஆறுது, பர்வத்தமெல்லாம் அப்படியே ஷேக் ஆயிடுறதாம். அந்த மாதிரி கீழே விழுந்துடுறான் தேவியோட இந்த குத்தல்ல. அப்படி விழுந்த சும்பனை பார்க்கறா எல்லாரும். போ தத பிரசன்னமகிலம் ஹதே தஸ்மின் துராத்மனி ஜகஸ்வாஸ்தியமதீவாப நிர்மலம் சாபவன்னபஹ. தத பிரசன்னமகிலம் ஹதே தஸ்மின் துராத்மனி ஜகஸ்வாஸ்தியமதீவாப நிர்மலம் சாபவன்னபஹ. ஸோ அம்பாள் வந்து அவனை சூலத்தால் பிரகரம் பண்ணுறா, அவனோட ஹிருதயத்தை குத்தி பொழக்கிறா, அப்படியே கீழே விழறான். விழுந்ததும் பூமி நடுக்கம் வருது, சுனாமி வருது, சமுத்திரத்தில் ஸ்தாவரம் எல்லாம் இந்த பர்வதங்கள்லாம் ஆடி அசைஞ்சு போடுறதாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத அதெல்லாம் யார் பார்க்குறா, லோகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறா. தத பிரசன்னம் அகிலம், எல்லாரும் பிரசன்னமாயிடலாம் அதை பார்த்ததும். எல்லாருக்கும் ஒரு சமாதானம், ஏன்னா இவன் பெரிய ஒரு மகா அசுரனாக இருந்தான், எல்லாரும் ரொம்ப துரோகிச்சுட்டு இருந்தான். அதனால இவனை தேவி வந்து வதம் பண்ணியாச்சு தெரிந்ததுமே எல்லாரும் பிரசன்னமாயிடலாம். ஹதே தஸ்மின் துராத்மனி, துராத்மனான அந்த சும்பனோட வதமானதும் அகிலமே சந்தோஷப்படுறதாம், சமாதானமா இருக்கா இப்ப எல்லாரும். ஸோ ஜக சுவாஸ்தியம் அதீவாப்பா, ஜகத்தெல்லாம் ஸ்வஸ்தமாயிடுறது. ஸ்வஸ்தம்னா சுகமா இருக்க போறது இனிமே. என்னத்தினால இவனோட தொல்லை இல்லை இல்லையா, அதனால சுகத்தை அனுபவிக்கிறா இந்த ஜகத்தில் உள்ள எல்லாரும். அதுபோல ஆகாசம் எல்லாம் நபகா, ஆகாசம் எல்லாம் வந்து சுத்தமாயிடுறதா. ஏன்னா வந்து இவனோட பேடு இது இருந்தது இல்லையா, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால ஆகாசமும் அசுத்தமா இருந்ததாம். அதனால இப்ப ஆகாசம் சுத்தமாயி நிர்மலமாயிடுறதாம் ஆகாசம். அதே போல சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் வந்து சௌக்கியமா இருக்கான். ஏன்னா இவனோட பயத்தால எல்லாமே வந்து நம்ம முன்னால ஒரு ஸ்லோகத்துல பார்த்துருக்கோம்,
இந்த இதெல்லாம் கிரகங்கள் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுத்து சொல்லி, நட்சத்திரம் கிரகங்கள்லாம். ஸோ அதெல்லாம் அதோட ஸ்தானத்தில் வந்து நின்றுடுறதாம். ஏன்னா இவ வந்து யாருக்குமே வந்து கொடுக்க விடாதக்கு பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அதனால சந்திரன் சூரியன்லாம் அந்தந்த சமயத்துக்கு வராதக்கு இருந்தா இந்த சும்பனை வந்து வதம் தேவி பண்ணினதுனால எல்லாருமே சுகத்தை அனுபவிச்சு எல்லாம் நிர்மலமாயிடுறது. எங்கெல்லாம் அழுக்க நிர்மலம்னா ஸ்வச்சமாயிடுறது சொல்லி எல்லாம் சுத்தமாயிடுறதாம். அந்த மாதிரி ஆகாசம் எல்லாம் சுத்தமாயிடுது, வாயு சுத்தமாயிடுது, சந்திரன் சூரியன்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு வரா, நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் அந்தந்த எங்கெங்கே இருக்கணுமோ அந்தந்த ஸ்தானத்துக்கு வந்ததுனால பிரசன்னமாயிடுறது இந்த அகிலம் எல்லாம். அகிலத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறா. உத்பாதமேகா சோல்காயே பிராகா சம்ஸ்தே சமம் யயுஹு சரிதோ மார்கவாஹின்யஹ ததா சம்ஸ்தத்ர பாதிதே. உத்பாதமேகா சோல்காயே பிராகா சம்ஸ்தே சமம் யயுஹு சரிதோ மார்கவாஹின்யஹ ததா சம்ஸ்தத்ர பாதிதே. உத்பாதமேகா சோல்காயே மேகங்கள். ஓகே, மேகங்கள்லாம் எப்படி இருந்ததா, அந்த சும்பனோட மரணத்தால் எல்லாம் அசுபமாக இருந்தது, முன்னால சுபமாகவே இருக்கல. இப்போ ஒரு ஆகாசத்தை பார்த்தா கிளியராக இருந்தால் நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அதே மழை வர சமயத்தில் மழை வரா மாதிரி இருக்கிற டைம்லலாம் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த இதே பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த மேகங்கள்லாம் முன்னால் அப்படி தான் அசுபமாக இருக்குமா பார்க்கறது, ஒரு சுபமாகவே தோணாதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மேகங்கள்லாம் இவனோட மரணம் ஆனது என்னாச்சாம், எல்லாம் சாந்தமாயிடுறதான். எல்லாம் ரொம்ப சாந்தமாகி அதெல்லாம் அந்த ஸ்கையெல்லாம் கிளியர் ஆகிடுறது பாருங்க, அந்த மாதிரி கிளியர் ஆகிடுறது. அதே மாதிரி நதி, சரிதான நதியெல்லாம் மார்கவாகின்யா, இந்த பயத்தாலேயே அது எப்படி போனவோ அந்த வழி போகாதைக்கு இது வேற ரூட்டெல்லாம் எடுத்துன்னு நதி ஒழுகின்னு இருந்ததாம். அந்த நதியெல்லாம் இப்போ என்ன எடுத்தான், சரிதோ மார்கவாகின்யா ததா சம்ஸ்தத்ர பாதிதே. இவனோட மரணம் ஆனதுனால இந்த நதிகளும் எல்லாம் அதாவது அதனோட எந்த ரூட்டுக்கு போனமோ அதே வழிக்கு போகிறதுக்கு தொடங்கித்தான். சில இடத்துலலாம் ட்ரையாக இருந்திருக்கும், இந்த இதெல்லாம் என்னது இந்த துஷ்டத்தனத்தால் மழை இல்லாதக்கே எங்கே வெள்ளம் இல்லாதக்கு இருந்திருக்கலாம். அந்த இடமெல்லாம் இந்த வெள்ளத்தோடு அந்த இது என்னது நதி போகிற வழியெல்லாம் நல்லா சுபிக்ஷமாக ஆயிடுறதான். ஸோ அந்த மாதிரி மேகங்கள்லாம் சுபிக்ஷமாக எடுத்து நதிகளெல்லாம் கரெக்டாக ஒழுகிறது. அந்த மாதிரி எல்லாமே அந்தந்த எப்படி எப்படி இருக்கணும் அந்த மாதிரி முன்னால் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மார்க்கங்களெல்லாம் நன்னா ஆயிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ ததோ தேவகணா சர்வே ஹர்ஷ நிர்பர மானசாஹ பபூவூர்நிஹதே தஸ்மின் கந்தர்வா லலிதம் ஜகுஹு. ததோ தேவகணா சர்வே ஹர்ஷ நிர்பர மானசாக. இந்த சும்பனோட வதம் ஆச்சுன்னு தெரிஞ்சது தேவகணங்கள் எல்லாம் சர்வே எல்லா தேவகணங்களும் தேவதைகள் எல்லாம் ஹர்ஷ நிர்பர மானசாக. ஹர்ஷனான்னு சந்தோஷத்தை விட சந்தோஷம் அதி சந்தோஷப்படுறானா. நிர்பர மானசாக மனசில் அப்படி நிறைஞ்சு போயிடுறதான் வாழ்க்கைலாம். பபூர் நிஹதே தஸ்மின் கந்தர்வா லலிதம் ஜகுஹு. கந்தர்வன்மார் என்ன பண்ணுறா, அவளும் சந்தோஷத்தால் ரொம்ப லலிதம்னா ரொம்ப அழகான பாட்டுகள், கந்தர்வா தான் பாட்டு பாடுவா சொர்க்கலோகத்தில். ஸோ அவள் வந்து அம்பாளை ஸ்துதிச்சு லலிதமான பாட்டெல்லாம் ஜகுஹு பாடினா சொல்கிறா. ஸோ எல்லாருமே சந்தோஷப்படுறா, முனி சித்தர்களெல்லாம் சந்தோஷப்படுறா, உலகமே சந்தோஷப்படுது. ஜெகத் சொல்லித்து இல்லையா, ஜெகமெல்லாம் சந்தோஷத்தை அடையிறது. அதே மாதிரி தேவகணங்கள்லாம் சந்தோஷப்படுறா, கந்தர்வெல்லாம் சந்தோஷப்பட்டு அம்பாளை ஸ்துதிச்சு பாட்டெல்லாம் பாடுறாளாம். அவா அவாதயம் ஸ்ததைவான்யே நன்ருதுச்சாப்சரோ கணாஹ வவு புண்யாஸ்ததா வாதாஹ சுப்ரபோ பூதிவாகரஹ ஜஜ்வலுச்சாக்னயः சாந்தாஹ சாந்தா திக்ஜனிதஸ்வனாஹ. இங்கே அவாதயம் ஸ்ததைவான்யே நன்ருதுச்சாப்சரோ கணாஹ வவு புண்யாஸ்ததா வாதாஹ சுப்ரபோ பூதிவாகரஹ ஜஜ்வலுச்சாக்னய சாந்தாக சாந்தா திக் ஜனித ஸ்வனாக. அப்போ தேவகணங்கள் எல்லாம் அவாதயம் சதைவான்யே தேவகணங்கள்லாம் சந்தோஷப்படுறது, ரொம்ப ஹிருதயமெல்லாம் நிறைஞ்சு போயிடுறது. கந்தர்வன்லாம் பாட்டு பாடுறா. அதே மாதிரி அப்சரஸ்கள் எல்லாம் என்ன பண்ணுறா, டான்ஸ் பண்ணுறா. பாக்கியோட எல்லாரும் வாத்திய கோஷங்கள்லாம் பண்ணுறா. அவாதயம் சதைவான்யே. பாக்கி அந்நியனா அந்நிய தேவதைகள் எல்லாம் வாத்திய கோஷங்கள் பண்ணுறா. அப்சரகணங்களை நிறுத்தம் ஆடுறது, டான்ஸ் பண்ணுறா. வவுஹு புண்ணியா ஸ்ததா வாத்தாக. வாத்தானா என்னது, காத்து. ஓகே, காத்து கூட சுகந்தமாக இருக்கலையாம். அப்போ இந்த அசுரனோட இதனால ரொம்ப கெட்ட வாசனையாக இருந்த காத்து, அதுவும் புண்ணிய கந்தா. புண்ணியம்னா என்னது, நல்லா சுகந்தமாக காத்து வீச தொடங்கித்தான். அதே மாதிரி சுப்ரபோ பூ திவாகரஹா. திவாகரனாரு சூரியன்.
சூரியனும் நல்லா பளிச்சன்னு இருக்கான, இப்போ நல்ல தளிச்சமான சூரிய பிரகாசமாக இருக்குது ஆகாசம். சொன்னேன் ஆகாசம் எல்லாம் ரொம்ப கிளியர் ஆகிடுறது, நட்சத்திர கிரகங்கள் எல்லாம் அந்தந்த ஸ்தானத்தில் வருது, சந்திரனும் கிளியர் ஆகிடுறான், அப்சரஸ் எல்லாம் டான்ஸ் பண்ணுறா, பாக்கி உள்ளாலாம் வாத்திய கோஷங்கள் பண்ணுறா, தேவதைகள்லாம் சந்தோஷப்படுறா, கந்தர்வெல்லாம் கானங்களை பண்ணுறா. அதே மாதிரி காற்றெல்லாம் வந்து கரெக்டாக காற்று வீசுகிற மாதிரி அந்த மந்த மாருத்தம் மலைய மாருத்தம் சொல்கிறாரு, அதெல்லாம் சுகந்தமான காற்று வீசுறது, நதியெல்லாம் கரெக்டாக ஒழுகிறது. அதே மாதிரி சூரிய பிரகாசம் இல்லாட்ட ஒன்றும் ஆகாதே. அதனால் கார்த்தால கரெக்டாக எப்போ சூரியன் உதிக்கணுமோ அந்த சமயத்தில் சூரியன் உதிக்கிறதாம், எப்போ அஸ்தமிக்கணுமோ அந்த சமயத்தில் அஸ்தமிக்கிறானாம். அதே மாதிரி ஜஜ்வலு சாக்னேய சாந்தாக அக்னி வந்து வரதே மங்களகரம் இல்லையா. அக்னி நம்ம ஹோமம் வழக்கேத்தெல்லாம் ஒரு மங்களம். ஸோ அதெல்லாம் அமங்கலமாக இருந்ததாம். அதெல்லாம் இப்போ எப்படியா இருக்குது, மங்களகரமாக ஜொலிக்கிறதாம், சாந்தமாக இருக்குது அக்னியெல்லாம். சாந்தா திக் ஜனித ஸ்வனாக, திக்குகள் 8 திக்குகள்லேயும் வந்து அசப்தங்கள் கேட்டுன்றது. நல்ல சப்தம் இல்லாதக்கு அந்த நரி ஊழையிடுறது, நாய் கத்துறது, இது இருக்கே ஓமன் அதனோட சத்தம், அந்த சத்தம் எல்லாம் ஒரு அபஸ்வரங்கள் இல்லையா, நல்ல சத்தம் கிடையாது. அதெல்லாம் அந்த சத்தம் கேட்டாலே நம்ம மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி உள்ள சத்தம் எல்லாம் போய் இப்போ சத்தமே அந்த எல்லாம் சாந்தமாகிடுறதாம். நல்ல சங்குநாதம் கண்டநாதம் அந்த மாதிரி கேட்குறான். இப்போது அந்த மாதிரி எல்லா இடம் சொஸ்தமாகிடுறது சொல்கிறான். ஸோ இந்த சும்பனை வதம் பண்ணினதுனால எல்லாமே அந்தரிக்ஷம் எல்லாமே சுகமாயிடுறது, ஜனங்கள் எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கா, தேவதைகள்லாம் சந்தோஷப்படுறா. அந்த மாதிரி தேவியோட அனுகிரகத்தினால சும்பவதம் நடக்கிறது, எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிச்சுன்னு இருக்கா. ஸோ அப்படி இந்த சும்பவதம் சொல்லப்பட்ட 10th சாப்டர் கம்ப்ளீட் ஆச்சுங்க. ஓம் ஜய ஜய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே சாவர்ணிகே மன்வந்தரே தேவி மாஹாத்மே शुम्भवधो नाम 10मोऽध्यायः. ॐ श्रीजगदम्बार्पणमस्तु. ॐ नमश्चण्डिकायै. हरिः ॐ. श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ.